அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 முதலமைச்சர்களுக்கான தேர்தலில் 2 முன்னாள் முதல்வர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறங்கிட்டாங்க. அவங்க இறங்கி வர்றதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் என்ன அப்படின்னு அந்த முன்னாள் முதல்வர்கள் 2 பேருடைய ஜாதகத்தை கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தையும், மேற்கு வங்கத்தினுடைய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஜாதகத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் இவங்க பதவி போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பதவி வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரியணும். பதவி வர்றதுக்கான காரணம் இல்லைன்னா பதவி போனதுக்கான காரணம் அதுவே தான். ஜோதிடத்தில் 10ஆம் இடம் என்பது பட்டம் பதவி குறிக்கும். ஒருத்தர் புதுசாக ஒரு ஜாப்லேயோ அல்லது ஒரு தொழில் தொடங்குறதோ அல்லது அதிகாரத்துக்கான பதவியில் போய் உட்கார்றதுக்கோ 10ஆம் இடம் சம்மந்தம் இருக்கணும். அந்த சமயத்தில் நடக்கிற புத்தி குறிப்பாக 10ஆம் இடத்துக்கு தொடர்பு வரணும். 10ஆம் இடத்திற்கு அந்த புத்தி எப்படி தொடர்பு வரும் அப்படின்னா, லக்னத்திலிருந்து 10க்குடைய கிரகத்தின் புத்தி நடக்கணும், அல்லது 10க்குடைய கிரகத்தின் நட்சத்திர சாரத்தில் நடக்கும் புத்திநாதன் அமர்ந்திருக்கணும். இப்படி இன்னும் ஒரு சில முறைகளில் 10ஆம் இடத்திற்கு புத்திநாதனுடைய தொடர்பு ஏற்படுது. இந்த புத்திநாதனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் பட்டம் பதவிக்கு அவங்க போகிறாங்க. 10ஆம் இடம் தொடர்பு இல்லாத நேரத்தில் தேர்வு எழுதினாலோ அல்லது தேர்தல் நடந்தாலோ அவங்க அந்த பதவியில் போய் அமர்றதுக்கு கிரகங்கள் விடுறதில்லை. இப்போ மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தில் 2021 எலெக்ஷனில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன கிரகங்கள் திசா புத்தியில் சப்போர்ட் பண்ணிச்சுன்னு முதல்ல ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். அதுக்கு பிறகு 2026 எலெக்ஷனில் அவருக்கு நடந்துக்கிட்டு இருந்த திசா புத்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம். அவர் பிறந்திருக்கிறது விருச்சிக லக்னம். இப்போது 2021 மே 7ஆம் தேதி முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது நடந்துகிட்டு இருந்த திசா புத்தி என்னன்னு பாருங்க. சனி திசை நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த சனி விருச்சிக லக்னத்திற்கு 3-4க்கு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கு. சனி அமர்ந்த நட்சத்திரம் சித்திரை. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் லக்னத்துக்கும் 6க்கும் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கு. நேரடியாக பார்க்கும்போது திசாநாதன் 10ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படலை. அதே சமயம் சிஆர்பி மெத்தடில் அடிக்கடி நான் சொல்லுவேன், திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த திரிகோண நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்தில் சூரியன் இருக்கும் நட்சத்திரம் கிரக பாசத்தில் பாருங்க சதய நட்சத்திரத்தில் இருக்கு. சனியோடு இருக்கிற மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் சுவாதி. சதயம் சுவாதி ரெண்டுமே ராகுவினுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால சூரியனை மாந்தி உள்ள சுவாதி நட்சத்திரத்தில் வச்சு பார்க்கலாம். அப்படி ஷிஃப்டான சூரியன் சனியோடு தொடர்பு பெறுகிறது, அதாவது தசாநாதனோடு தொடர்பு பெறுகிறது. அந்த தேர்தலில் நடந்துட்டு இருந்தது சந்திரனுடைய புத்தி. அந்த சந்திரன் பாருங்க விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 10ஆம் வீட்டிலேயே இருக்கு. ஸோ 10க்கு தொடர்பு ஏற்படுது. மேலும் அந்த சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கு. உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. மேலும் அந்த சந்திரன் 10க்குடைய சூரியனை 7ஆம் பார்வையாக பார்க்கிறது. இந்த விதத்துல 10ஆம் இடத்திற்கு சந்திரனுடைய தொடர்பு, அதாவது புத்திநாதனுடைய தொடர்பு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஐயா அவர்கள் 2021 மே மாதம் நடந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு அவங்க முதலமைச்சராக பதவி ஏற்றாங்க. இப்போ 2026 நடந்திருக்கிற தேர்தலில் அவருக்கு அந்த பதவி கிடைக்கல. அப்போ கிரகங்கள் எந்த விதத்தில் இருந்ததுனால அவருக்கு அந்த பதவி கிடைக்கலன்னு இந்த ஸ்லைடில் பாருங்கள். இப்போது 2026 மே மாதம்தான் இந்த தேர்தல் முடிஞ்சு முதலமைச்சருக்கான பதவி ஏற்கும் நாள் வந்திருக்கு. அதாவது 10/5/26 பதவி ஏற்கும் நாள் வந்திருக்கு.
இப்போ நடந்துகிட்டு இருந்தது திசை பாருங்க சனி திசை தான். ஏற்கனவே சொன்ன சனி வந்து லக்னத்துக்கு 3 4க்கு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கு. அதே சமயம் சூரியனும் மாந்தியும் ராகுவோட நட்சத்திரத்துல இருந்ததுனால சூரியனை மாந்தி உள்ள இடத்துல வச்சு பார்க்கும்போது திசாநாதனுடைய தொடர்பு 10ஆம் வீட்டுக்கு கிடைக்குது. அதே சமயம் நடந்துகிட்டு இருக்கிற புத்தி குரு புத்தி நடக்குது. இந்த குரு லக்னத்துக்கு 2க்கும் 5க்கும் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கு. 6 என்பது ருணம் ரோகம் சத்ரு கடன். இங்க அந்த குரு இருக்கிற நட்சத்திரம் பாருங்க பரணி நட்சத்திரத்தில் இருக்கு. பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 7 12க்கு அதிபதி, அவரும் போய் 6ஆம் வீட்டில் இருக்கார். 6 என்பது ருண ரோக சத்ரு கடன். அப்ப இந்த ஜாதகருக்கு இந்த குரு புத்தி 10ஆம் இடத்துக்கு டைரக்டா கனெக்ட் ஆகல. அப்போ ஒரு கிரகம் வந்து 10ஆம் வீட்டில் இருந்து திசை நடத்தணும், அல்லது அந்த கிரகம் 10க்குடைய கிரகத்தோட நட்சத்திரத்துல இருந்திருக்கணும். உதாரணத்திற்கு குரு மேசத்துல இருந்தாலும் கூட அமர்ந்த நட்சத்திரம் பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதே சமயம் இந்த குரு இந்த வீட்டில் இருக்கிற கார்த்திகை 1ஆம் பாதத்துல அமர்ந்திருந்தால் இந்த குரு என்ன ஆகுது, 10ஆம் வீட்டோடு தொடர்பு பெற்றதை நம்ம எடுத்துக்கணும். இந்த புத்தி 10ஆம் வீட்டுக்கு நான் சொன்ன விதத்துல தொடர்பு ஆகாதனால இவர் இந்த பதவியில மீண்டும் முதலமைச்சராக உட்கார முடியல. இந்த விஷயம் தெரியாத பல முன்னணி ஜோதிடர்கள் இவர் தான் முதலமைச்சராக மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பில் முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தாங்க. பட் இப்போ யதார்த்தம் என்ன ஆயிடுச்சு, அவர்கள் சொன்ன மாதிரி திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு வர முடியல. அப்போது முதலமைச்சர் பதவிக்கு மட்டுமல்ல, ஒரு நபர் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போகிறக்கோ, அல்லது பேங்கிங் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், அது மாதிரி ஒரு ப்ரைவேட்டில் ஜாப்புகளில் போய் சேர்றக்கோ, அல்லது சுயமாக தொழில் தொடங்குறதுக்கோ 10னுடைய சம்பந்தம் உள்ள புத்தி வரணும். அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த தொழில் தொடங்கறதுக்கு முடியும். அல்லது பதவியில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டு புத்தி நடந்தால் பதவியில் ப்ரொமோஷனோ அல்லது பாசிட்டிவான சேஞ்சு, இன்க்ரிமெண்ட்டு, போனஸ் இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பார்க்குறது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் செல்வி மம்தா பானர்ஜி. இவங்க வெஸ்ட் பெங்காலினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தாங்க. இந்த தடவை அவங்களும் முதலமைச்சர் பதவியில் உட்கார முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2021 மே மாதம் 5ஆம் தேதி முதலமைச்சர் பதவியில் உட்கார்றாங்க. அன்னைக்கு என்ன திசா புத்தி நடந்ததுன்னு பார்ப்போம். இப்போ 2021 மே மாதம் சனி திசை நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இவங்க பிறந்தது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு சனி 11 12க்கு அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கு. சனி அமர்ந்த நட்சத்திரம் விசாகம். விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். குரு மீன லக்னத்திற்கு 1 10க்கு அதிபதி. அப்போ 10ங்கிற தொடர்பு திசாநாதனுக்கு இயல்பாகவே 19 ஆண்டுகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அந்த தேர்தல் நேரத்தில் 2021 என்ன புத்தி நடந்ததுன்னா செவ்வாய் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. மீன் லக்னத்துக்கு செவ்வாய் 2 9க்கு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கு. செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம். அந்த குரு லக்னத்துக்கு 1 10க்கு அதிபதி. அப்போ நடந்துகிட்டு இருந்த சனி குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கு, அதாவது 10 கூடையவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. தேர்தல் சமயத்தில் நடந்த புத்தி செவ்வாய் புத்தி. அந்த செவ்வாயும் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. குரு மீன லக்னத்துக்கு 10க்கு உடையவர். அப்போ திசாநாதனும் புத்திநாதனும் 10க்கு சம்மந்தம் இருந்ததுனால போன எலெக்ஷனில், அதாவது 2021 மே மாதம் 5ஆம் தேதி அவங்க வந்து முதலமைச்சர் பதவியில் வெஸ்ட் பெங்காலில் இருந்தாங்க. பட் இந்த டைம் என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து பெரும்பான்மை இல்லாமல் தோத்துட்டாங்க. இப்போது 2026 மே 7ஆம் தேதியோட வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சருடைய பதவி வந்து டிசால்வ் ஆகுது. டிசால்வ் ஆனதாக கவர்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நடக்கிற திசாபதி பாருங்க, சனி திசை தான் நடக்குது. ஏற்கனவே ஜெயிச்ச போகும் இதே சனி திசை தான் நடந்தது. இந்த சனி லக்னத்துக்கு 11 12க்கு அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கு. அந்த சனி இருக்கிற நட்சத்திரம் விசாகம். குருவினுடைய நட்சத்திரம். குரு லக்னத்துக்கு 10க்குடையவன். இப்படி திசாநாதன் சனியினுடைய தொடர்பு 10ஆம் வீட்டுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 2026 எலெக்ஷன் நடந்த ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு நடக்கிற புத்தி என்னன்னு பாருங்க, குரு புத்தி. இந்த குரு லக்னத்துக்கும் 10க்கும் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கு. நடக்கிற புத்தி 1 10க்கு அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கு.
அப்போ 10 குடையவனுடைய புத்தி தான் நடக்குது. 10 குடையவனுடைய புத்தி நடந்தும் கூட இவங்க என்ன ஆயிட்டாங்க, முதலமைச்சர் பதவிக்கு வர முடியல. அப்போ இதுக்கு என்ன காரணம்? இப்போ ஜோதிடத்துல 10ஆம் இடம் சம்பந்தப்பட்டு திசையும் புத்தி நடந்த போது போன முறை முதலமைச்சர் ஆனாங்க. அதே மாதிரி போன முறை தமிழக முதலமைச்சராக திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றிட்டாங்க. ஆனால் இந்த டைம் மேடத்துக்கு லக்னத்துக்கும் 10க்கும் அதிபதியினுடைய குரு புத்தி தான் நடக்குது. திசாநாதன் 10 குடையவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. புத்திநாதன் குரு 10க்கு உடையவராகவே இருக்கிறாரு. அதுவும் பாருங்க, அந்த குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு புனர்வூசம் சுயசாரமாகவே இருக்கு. அப்போ இப்படி இருந்து 10 சம்பந்தம் இருந்தும், அதாவது திசாநாதனுக்கு 10ஆம் இடத்துக்கு சம்பந்தம் இருந்து புத்திநாதனுக்கும் 10ஆம் இடத்துக்கு சம்பந்தம் இருந்து இவங்க தோத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சமயத்துல தான் ஜோதிடத்தினுடைய சில நுணுக்கமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுல என்ன நுணுக்கமான விஷயம் அப்படின்னா, ஒரு திசை நடக்கும் பொழுது அந்த திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் காரியத்தை தடை செய்துவிடும். அப்போ சனி திசை நடக்குது, சனி அமர்ந்த நட்சத்திரம் விசாகம். விசாகம் நட்சத்திரம் இங்க பாருங்க, ப்ளூ கலர் டாட்டட் லைன் போட்டு காட்டியிருக்கேன். இந்த விசாகம் நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரம் கிருத்திகை, அதுல சந்திரன் இருக்கு. சனி அமர்ந்த நட்சத்திரம் விசாகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம், வேதை நட்சத்திரம், அதுல கிரகம் இருக்கணும். அப்பதான் அந்த கிரகம் என்ன பண்ணுன்னா நடக்கிற திசை கொடுக்கிற பலனை கெடுக்கும். அப்போ சனி திசை அமர்ந்த நட்சத்திரம் வேதையில சந்திரன் இருக்குன்னா இந்த தோத்து போன நேரத்துல மட்டும் இல்லை. இங்க பாருங்க, முன்னாடி ஸ்லைட பாருங்க. 2021 மே மாசம் முதலமைச்சரை ஜெயிச்சு பதவி ஏற்ற அன்னைக்கும் இதே சனி திசை தான் நடக்குது. அப்போ அன்னைக்கும் சனி திசை நடக்குது. இப்போ ஜெயிச்ச அன்னைக்கும் சனி திசை நடக்குது, இன்னைக்கு தோத்த அன்னைக்கும் சனி திசை தான் நடக்குது. அப்போ 2 தடவையும் சனி திசை நடக்குது. அப்போ 2 தடவையும் விசாகம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமான கிருத்திகளை சந்திரன் இருக்கு. அப்போ எப்படி போன தடவை பதவி கொடுத்து இந்த முறை பதவி கொடுக்கல அப்படின்னா, கவனிங்க, செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். அந்த குரு லக்னத்துக்கு 10 குடையவர், 5ஆம் வீட்டில் இருக்கார். இந்த செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரம் என்பது உத்திரம். நல்லா பாருங்க, உத்திர நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. ஆனா இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல இது தற்சமயம் தேர்தலில் வெற்றி பெறாம போன இந்த சமயத்துல நடந்த புத்திக்கான ஸ்லைடு. இங்க அம்மா அவர்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது குரு புத்தி. இந்த குரு புத்தி, இந்த குரு அமர்ந்த நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் உத்திராடம். அதற்கு தான் இந்த மாதிரி சின்ன ஒரு டாட்டட் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு புத்தி நடக்கும்போது புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அந்த புத்தி கொடுக்கும் பலனை கிடைக்கி விடாமல் பண்ணிவிடும். அப்போ திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்துல கிரகம் இருக்கு, புத்திநாதன் குரு அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்துல கிரகம் இருக்கு. வெற்றி பெற்ற பொழுது திசாநாதனுக்கு மட்டும் திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்துல கிரகம் இருந்தது. தற்சமயம் புத்திநாதன் குரு, அந்த குரு அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்துல, அதாவது உத்திராடம் நட்சத்திரத்துல புதன் இருக்கு. புதன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. லக்ன புள்ளியோ மாந்தியோ இருந்தாலும் கூட வேதையாக செயல்பட்டு கிடைக்கிற பலனை கிடைக்க விடாமல் பண்ணிரும். அப்போ இந்த மாதிரி திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் வேதை நட்சத்திரத்துல கிரகம் இருந்து காரணத்தினால 10ஆம் இடம் சம்பந்தம் இருந்தாலும் பதவியை கெடுத்து விட்டது. ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னா, தமிழக முதல்வராக இருந்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்துல சனி திசை குரு புத்தி இருந்து அவங்க தற்சமயம் வெற்றி பெறல. இதே மாதிரி தான் இங்க பாருங்க, வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சராக இருந்து தற்சமயம் தேர்தலில் வெற்றி பெறாம போன மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஜாதகத்திலையும் சனி திசை குரு புத்தி நடக்கு. இந்த சனி திசை குரு புத்தி தான் 2 பேர்த்துக்கு பதவியை கொடுக்கலன்னு நினைச்சுக்க வேண்டாம். 10 குடையவனுடைய தொடர்பு இல்லாத காரணத்தினால தமிழக முதல்வர் அவர்கள் பதவியை பிடிக்க முடியல. அதே சமயம் வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜாதகத்துல நடந்துகிட்டு இருந்த திசை அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரத்துல கிரகம் இருந்தது. புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கும் வேதை நட்சத்திரத்துல கிரகம் இருந்தது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களாக
1967 முதல் இருந்த முதல்வர்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி 2026 மே மாதம் வரைக்கும், அதாவது தற்சமயம் வெற்றி பெற்று முதல்வராக இருக்கிற டிவிகே கட்சியினுடைய தலைவரான திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை தவிர்த்து இதற்கு முன்னாடி உள்ள அனைத்து முதல்வர்களுடைய ஜாதகத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவாக எடுத்து அவங்க பதவியில் சேர்ந்த நாளில் நடந்த திசா புத்தி எப்படி அவங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு தொடர்பு வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பதிவாக போட்டிருந்தேன். அதை இந்த வீடியோவோட தொடர்புடையதாக இருக்கிற காரணத்தினால டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல அதை காட்டியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அதை பாருங்கள். ஒரு திசா புத்தி எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம்.